ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SBMH விலாக்ஸ் அண்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா அது வீட்டில் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். விலாக் வீடியோவும் போட்டுருவோம், குக்கிங் வீடியோவும் போட்டுருவோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு வானலை வச்சு சூடு பண்ணி 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கிராம்பு அதாவது லவங்கம், 1 ஸ்பூன் இந்த அன்னாச்சி பூன்னு சொல்லுவேன் அது, ஏலக்காய் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 4 காஞ்ச மிளகாய், சுருள் பட்டை 2, நல்லா பெருசாக இருந்தால் 2 உடச்சி விட்டு போட்டுக்கோங்க, குட்டியாக இருந்ததுன்னா 3 4 சேர்த்துக்கோங்க, பிரியாணி இலை 3. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கருக விடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கருக விடக்கூடாது, பார்த்து பக்குவமாக இருந்து பக்கத்துலேயே இருந்து செய்யணும் இந்த வேலையை. அப்போ தான் நல்லா கமகமும் நல்லா வாசம் வரும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா ஒரு வாசனை வருது, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நம்ம வீட்டிலே தயார் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஆறி போச்சு. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம கரம் மசாலா ரெடி. கமகமக்கும் கரம் மசாலா வீட்டிலே ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.